லேங்வால் மால் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ ஓகே லேங்வால் மால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயாச்சு. போனோடனே இவங்க 2 பேரும் இந்த ரைடு ஏறிடுவாங்க எப்போவுமே. நமக்கு வந்து ஃபன்லேண்ட் கார்டு இருந்தது அப்படின்னா வந்து ஃபன் ஜோன் கார்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி டிக்கெட்ஸும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபன் ஜோன் கார்டை யூஸ் பண்ணிக்குவோம். இவங்க 2 பேரும் ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்குள்ளார போயிடுவோம். நான் வந்து எனக்கு எதாவது டாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வந்து நைட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னா ஈஸி பை கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் ஓகே தான். பட் ஆனால் வந்து ப்ரைஸ் வைஸ் ஓகே அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து அதுக்குள்ளார போயிடுவோம். இவங்க 2 பேரையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ட்ரோலியில் தூக்கி போட்டாச்சு. இவங்க பண்ணுறது அவங்க பார்க்குறது, அவங்க பண்ணுறதை இவங்க பார்க்குறது, சின்னவங்க பெரியவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பார்த்து நம்மளும் பண்ணுவோன்னு இப்போயே ரெடியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, எதுவும் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நார்மலாக எல்லா ஷாப்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான், கொஞ்சம் காஸ்ட்லியாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் டாய்ஸ் சொல்லவே வேணாம், அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். மேபி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து நான் ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் பண்ணுறனால இதில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரைட் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆஃபர் ப்ரைஸ்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃபரில் இருக்கும் போது வாங்கிக்கலாம். மற்றபடி வந்து எப்படிங்கிறது எனக்கு அந்தளவுக்கு ரேட் அந்தளவுக்கு வந்து டிஃபர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து நான் இங்கே வந்து டாய்ஸ் வாங்கிறத அவாய்ட் பண்ணிக்குவேன். சரி ஓகே இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இவங்கள வந்து மேய்க்க வந்தாச்சு. இவங்க வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும், மேக்ஸிமம் இந்த பெரியவங்க வந்து இந்த வேஃபர்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மிக்சர் ஐட்டம்ஸு, கொஞ்சம் பட்டரு, சீஸு, பன்னீர், அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்படுற ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பில் போட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஃபுட் கோர்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபுட் கோர்ட்டில் வந்து அன்னைக்குன்னு பார்த்து பெருசு வந்து எனக்கு KFC தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ரொம்ப நாளாக KFC வாங்காதனால KFC வேணும்னு சொல்லிடுச்சு. மற்றபடி வந்து எல்லா ஃபுட்டுமே ஓரளவுக்கு ஓகே தான் ஃபுட் கோர்ட்டில். மேக்ஸிமம் லேங்வால் மாலில் ஃபுட் கோர்ட்ஸில் எல்லா ஷாப்புமே ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபலூதா நேஷன்ஸ், குல்ஃபி, அதுக்கப்புறம் வந்து பிஸா ஹட், என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பிஸா ஹட், எல்லாமே ஓகே தான். அன்றைக்கி KFC ஒரு பக்கெட் வாங்கியாச்சு. சின்னவங்க வந்து அந்த KFCயை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவள் சாப்பிட்றாள். அதனால் அவள் சாப்பிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு வேகமாக ஒரு தோசையும் அவங்க டேடி ஆர்டர் பண்ணி ஒரு ஃபேமிலி தோசை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கெட் KFCயும் ஒரு ஃபேமிலி தோசை, அப்புறம் வேறு ஏதாவது நம்ம பன்னீர், சிக்கன், ரைஸ் தோசை, பரோட்டா இப்படி ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கி இங்கே போயிருக்கிறா. நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி தோசை, அதுக்கப்புறம் சரி பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு திருப்பி இவங்க வந்து கொஞ்சம் நேரம் உட்காரணும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் கொண்டு வந்து உட்கார வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு அன்றைக்கின்னு பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி லேங்வால் மாலில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு கார்டு ஒன்று எழுதி போட்டாச்சு. நம்ம எவ்வளோ பில்லுக்கு வாங்கினோமோ அந்த பில்லை வந்து நம்ம வந்து கிஃப்டாக எடுத்துக்கலாம், குலுக்கல் முறையில் யாருக்கு விழுந்தாலும் அப்படி